இன்றைக்கி பணம் இருந்தால் வைரம் வாங்கலாம், தங்கம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், லேண்ட்ஸ் வாங்கலாம், மாடு வாங்கலாம், எது வேணாலும் வாங்கலாம். ஆனால் உண்மையான அன்பு வாங்க முடியுமா? எங்கேயாவது அன்புள்ள ஒரு உத்தம நண்பன் கிடைக்க மாட்டான். கடவுளுக்கு எந்த பலவீனமும் இல்லை. நமக்கெல்லாம் சிலருக்கு காப்பி வீக்னஸ்ஸு, சில பேருக்கு டீ வீக்னஸ்ஸு, சில பேருக்கு ட்ரிங்க் வீக்னஸ்ஸு, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனம் இருக்குது. கடவுளுக்கு ஒன்றுமே வீக்னஸ் இல்லை, ஆனால் ஒரே ஒரு வீக்னஸ் இருக்குது. என்னடா அப்படின்னா, உண்மையான அன்பை காட்டினீங்கன்னா அவை சொக்கி போவோம், அவ்வளோதான். அந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். அந்த அன்பை காட்டி தானே சபரி எச்சி பழத்தை திங்க வச்சா ராமனை. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வாய் வச்ச எச்சியை யாராவது சாப்பிடுவாங்களா? கூட பிறந்தவனே சாப்பிட மாட்டேன். லக்ஷ்மணன் தடுக்கிறானா, அண்ணா அது எச்சி வேண்டாம் அப்படின்னு. அப்போ ராமன் என்ன சொல்கிறான்? அடே, அதில் எச்சி இருக்கிறத மட்டும்தான் நீ பார்க்குற, அங்கே அன்பு இருக்குடா, அதுதான் எனக்கு வேணும். அப்போது நீங்கள் பெருமாளை வசியம் பண்ணணுன்னா சுருக்கமான வழி, உண்மையான அன்பை காட்டுங்க, மயங்கிடுவான். ஆனால் அது உண்மையான அன்பாக இருக்கணும். சில பேர் பெருமாள் சன்னதியில் டியூப் லைட்டை போட்டு அந்த டியூப் லைட்டில் அட்ரஸ் நீளமாக எழுதிடுவாங்க. சிவராமகிருஷ்ண சுந்தர பாண்டியன் போட்டு டோர் நம்பரு, தெரு நம்பரு, நகர், அது என்ன பேட்டு, குரோம்பேட்டா, சைதாப்பேட்டா, அதையும் போட்டு சென்னை 115 ஏதோ போட்டுருவான். என்ன இவன் எழுதின எழுத்துல வெளிச்சமே வராது, எல்லாரும் மறைச்சிடும். கேட்டால் நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டேன், தீப கைங்கரியம் பண்ணியிருக்கிறேன் நான். பெருமாளே, உனக்கு நான் விளக்கேற்றினேன், நீ என் வாழ்க்கையில் விளக்கேற்று அப்படின்னு அவன் பெயிண்டோடு தான் ஏற்றுவான்.